ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து நான் தான் சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேக்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. கேக் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே முத்து மீனை வந்து கட் பண்ணுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் வந்து சத்யாவை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் சத்யா அந்த விஷயத்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அம்மா யார் அப்பா யார் அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மீனா சொல்கிறாங்க, நீ சொல்லு, நான் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேசினா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் வந்து பேசினேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யார் உங்கள் அம்மா சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. மீனா இந்த சம்மந்தமே வேண்டாம், நீயும் வந்து அவனும் வந்து இந்த இதே நமக்கு லாக் படாது, வேண்டவே வேண்டாம். சும்மாவே உங்கள் அம்மா வச்சு ஆளை வச்சு மிரட்டுவாங்க. தன் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சும்மா விடுவாங்களா, வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கவலையப்படாங்க. ஒன்று முத்து வந்து சொல்கிறார், நானாச்சு எனக்கு உனக்கு சத்யா பிடிக்கும்ல, ஆமாம் சத்யா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிறாங்க. நாளைக்கே சொத்து வேண்டாம் அப்படின்னா கூட நீ வருவியா, கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன, நான் ஆச்சு உங்கள் அம்மா கிட்ட பேசி உன்னை வந்து ஒரு 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறார். நீங்கள் கவலையப்படாங்க, ஒரு 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். நிஜமாக சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து சிந்தாமணி வந்து பார்த்துட்டா தன்னுடைய பொண்ணு மீனா தம்பி கூட சுற்றிட்டு இருக்கா. அதனால கோபம் தாங்க முடியல. நேராக போய் வந்து தன் புருஷன்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவக்க வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இவ என்ன பண்ணுறா தெரியுமா, இவள் காதலிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மீனா தம்பியை காதலிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, அவன் யார் தெரியுமா, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட மாமியார்ட்டே வந்து பணத்தை வந்து திருடிட்டு போனவன். அவள் அப்பா வந்து செத்து போனது காரணமே இவன் தான். அவன் ஆரம்பத்தில் பைக்கை திருடினா ரொம்ப மோசமானவன். இப்போ இவளுடைய பணத்தை அடையணும், இவன் ஒரே பொண்ணு, சொத்தெல்லாம் வாங்கணும்க்கா நாடகம் ஆடுறான். அவள் பணத்துக்காக தான் நாடகம் ஆடுறான். அவன் நல்ல பையன் கிடையாது, அதை உண்மை நம்பி வாங்குறான்னு சிந்தாமணியோட போய் நிறைய விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவள் அப்பா வந்து திகைச்சு போகிறாரு. அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருணி கூட வந்து மனு சுற்றுறாரு. அப்போ எனக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்குன்னா ஓரமாக நெல், நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. போகிற சமயம் கரெக்டாக என்னாச்சு, ரோகிணி வந்து பார்த்துறாங்க. ஓடி வந்து அவங்கள்ட்ட பேசி நைஸாக பார்லரோட அட்ரஸையும் வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது கரணிகிட்ட பேசி எப்படியாவது உனக்கு கருணி வந்து சொல்கிறாங்க, எனக்கு அவருக்கு இவர் யார் கேட்குறாங்க, 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி தெளிச்சு போகிறாங்க. அடப்பாமை சத்தம் கட்டாமல் என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டிங்களா, உங்களை சும்மா விட போகலன்னு மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி நிறுத்த போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. இவங்க வந்து அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து பார்லருக்கு வராங்க. அவங்க வந்து அழுது நாடகம் ஆட போகிறாங்க. இதனால் கருணி திரும்பி போயிடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா உண்மை நிலைய கோர்ட்டில் நடந்த உண்மையை வந்து சொல்ல போகிறாங்க. 6 மாதத்தில் கோர்ட்டில் வந்து வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து மனோஜும் சொல்லலை, விஜயாவும் சொல்லலை. இப்போ வந்து ரோகிணி வந்து சொல்ல போகிறாங்க. மாதம் 25,000 பணம் கொடுக்க போது அதையும் வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் கருணி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை வேண்டாம் சொல்லிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சிறிய ரிவ்யூ எல்லாமே வந்து வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.